பார்ப்போம். இந்த பேப்பரை கொஞ்சம் தெளிவா பார்த்துக் கொள்ளுங்க. 292 கெல்வினில் ஐதரசன் வாயு, கார்பன் சொலிட், மெத்தனால் லிக்யூட் ஆகியவற்றின் நியம தகன வெப்பநிலைகள் முறையே -286, -393, -726 கிலோஜூல் -1 ஆகும். மெத்தனால் லிக்யூட்டின் ஆவியாக்கலின் வெப்பநிலை +37 கிலோஜூல் -1 ஆகும். 298 கெல்வினில் வாயு நிலையில் உள்ள மெத்தனாலின் ஒருங்கின் ஆக்க வெப்பநிலை. அப்ப மெத்தனால் கேஸினுடைய ஆக்க வெப்பநிலை கேட்டுக்கலாம். அதுக்கு முந்தி நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் மெத்தனால் லிக்யூட் எவ்வாறு தோன்ற போகுதுன்னு பார்ப்போம். அப்ப கவனிக்கும். இந்த மெத்தனால் லிக்யூட் என்று சொல்லல இதனுடைய சுட்டு வடிவம் அல்லது மாண்டியன் வடிவத்தில் இருந்தால் மெத்தனால் உருவாக்கப்பட வேண்டும். சோ அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. இந்த மெத்தனால் CH3OH லிக்யூட் என்று சொன்னால் இவர் எங்கிருந்து வர வேண்டும்? கார்பன் சொலிட் பென்சில் கரியிலிருந்தும் ஐதரசன் வாயுவிலிருந்து ஒட்சன் வாயுவிலிருந்து பெறணும். ஆனால் கார்பன் சொலிட் தந்துட்டாங்க. அப்படியே போகும். அப்ப எத்தனை கார்பன் உண்டு? அப்ப நமக்கு தெரியும் கார்பன் சொலிட் சக ஐதரசனை பாருங்க 4. அப்ப 4 ஐதரசன்டா 2 H2 கேஸ். 2 H2 கேஸ். அத தவிர ஆக்சிஜனை பாருங்க ஒரு ஆக்சிஜன் இருக்குது. ஆகவே half O2 கேஸ். இவ்வளவும் சேர்ந்தா மெத்தனால் லிக்யூடினுடைய தோன்றல் வெப்பம் வரும். அது நமக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப டெல்டா எஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேஷன் இதை வந்து நமக்கு தெரியாது. ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்குரிய வழி இந்த 3 பேருக்கு இவற்ற சகல வெப்பம் தந்திருக்கு. சோ அப்ப கவனிங்க, இதுல பாருங்க கார்பன் சொலிட்ட பாருங்க. இந்த கார்பன் சொலிட்டினுடைய சகல வெப்பம் தரப்பட்டிருக்கு -393. அப்ப இந்த கார்பன் சொலிட்டுக்கு -393 நான் நெஞ்சிக்கொண்டதால் அதே போல இல்ல. ஐதரசன் சொல்லுங்க. ஐதரசனுக்குரிய -286. அப்ப ரெண்டு பேர்த்தையும் 2 தர -276. ஆக்சிஜன் தான் மெட்டாக்களை தயாரிக்கிறது. அப்ப ஆக்சிஜனுடைய தகர வெப்பநிலை வந்து கெடுக்கிறது கிடையாது. அப்ப 0 மட்டும் போட்டு கொடுப்போம். இப்ப மெத்தனாலினுடைய தகர வெப்பநிலை வந்து இருக்கு பாருங்க. மெத்தனாலினுடைய தகர வெப்பநிலை வந்து -726. -726. இப்ப தாக்கிகள் விளைவுகள் அனைத்தினதும் தகன வெப்பநிலையை தந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வெப்பநிலை மாற்றம் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் சமன்பாட்டு முறையில தாக்கிகளின் தகன வெப்பநிலையிலிருந்து விளைவுகளின் தகன வெப்பநிலையை கழித்து விட்டுவோம். சோ அப்ப பாருங்க, இப்ப டெல்டா H ஸ்டாண்டர்ட் ஃபார்மேஷன் என்ன வர போகுது? தாக்கிகள் எடுப்போம் -393 பிளஸ் 2 தரம் -286 இருந்து இவரை கழிங்க -726 கழித்து விடுங்க. கழித்து விட்டால் நமக்கு டெல்டா H ஸ்டாண்டர்ட் ஃபார்மேஷன் என்ன வர போகுது? கணிப்போம். டெல்டா H ஸ்டாண்டர்ட் ஃபார்மேஷன் கணிங்க. கணிச்சா நமக்கு கிடைக்க போற பெருமானம் வந்து -965. அதுல இருந்து -726 கழித்து விட்டால் -239 கிலோஜூல் வந்துச்சு. சரியானே? -239 வந்துச்சு. இவன் நிலவரம். சோ இப்போ பாருங்க, இந்த கார்பன் சொலிட் 2 H2 கேஸ் சக அரை O2 கேஸ் சேர்ந்து இந்த மெத்தனால் லிக்யூட உருவாக்குறதுக்குரிய வெப்பமுறை மாற்றம் -239 வந்துச்சு.
-239 வந்துச்சு. ஆனா அவங்க கேட்ட கேள்வி என்ன? மெதனால் லிக்யூடாக அல்லாமல் மெதனால் கேஸாக உருவாகிறதுக்குரிய பொருள் மாதிரி தான் கேட்டவங்க. சோ அப்ப அடுத்த தரவுகளை வந்திருக்கிறாங்க. மெதனால் லிக்யூட் மெதனால் கேஸாக போறது. அப்ப மெதனால் கேஸாக போற அந்த பொருளை மாற்றம் எவ்வளவு? மெதனாலின் ஆவியாக்கல் பொருளை +37 இப்ப கேட்ட கேள்வி இவன் வந்து ஆவியாக உருவாகிறதுக்கு மெதனால் கேஸ் ஆகிறதுக்குரிய டெல்டா H எவ்வளவு? இதுதான் கேள்வி. சோ என்ன முடிவெடுக்கலாம்? இயேசுவின் விதிப்படி இப்படியே போய் இப்படி வந்து சேர்றதும் சரி, டைரக்டா போய் இப்படி இறங்குறதும் சரி. அதான் இயேசுவின் விதி. இன்சீக்வென்ட் இயேசுவின் விதிப்படி என்ன அப்படி கொண்டிக்காது. அப்ப என்ன -239 -239 சக 37 சமன் டெல்டா H. அப்ப என்ன 37 கழிவட்டம் -202 கிலோ ஜூல் மோல் -1 தான் அந்த கேள்விக்குரிய பதில். முதலாம் கேள்விக்குரிய பதில் -202 வெளியே இப்ப நாங்க இரண்டாம் கேள்விக்கு போகலாம். ரைட், இரண்டாம் கேள்வியை பாருங்க. பின்வரும் மாற்றத்தில் என்ட்ரோபி அதிகரிப்பு நிகழ்கிறது. சரி பார்ப்போம். முதலாவது விடையை பாருங்க. N2 கேஸ் 298 கெல்வின் ஒரு ஏடிஎம்ல இருந்து N2 கேஸ் 298 கெல்வின் 5 ஏடிஎமாக மாறி இருக்குது. சோ அமுக்கம் கூடி இருக்கு. முதலாவது விடையில அமுக்கம் கூடி இருக்கு. அமுக்கம் கூடினால் கனவளவு குறையும். கனவளவு குறைய குறைய டிஸோர்டர் குறையும், அதாவது எந்திரப்பி குறையும். அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஆனா கேட்ட வேண்டி எந்திரப்பி அதிகரிப்பு நிகழ்வு. ரைட், அப்ப அது வராது. இரண்டாவது விடைய பாருங்க. பனிக்கட்டி 250 கெல்வின் ஒரு ஏடிஎம். விடைவு பக்கம் தந்திருக்குது. பனிக்கட்டி 200 கெல்வின் ஒரு ஏடிஎம். சோ வெப்பநிலை குறைஞ்சிருக்கு. வெப்பநிலை குறையும் போது துணிகளினுடைய இயக்க சக்தி குறையும், அசைவு குறையும், எந்திரப்பி குறையும். அப்ப இரண்டாவதுலேயே எந்திரப்பி குறையத்தான் போகும். மூன்றாவது விடைய கொஞ்சம் பாருங்க. அமோனியம் டைகுரோமேட்டு திண்மம் NH4 twice Cr2O7 solid இருக்குது. இவர்ல இருந்து என்ன நடந்திருக்குது? N2 கேஸும் அதே போல Cr2O3 solidum அதே போல இன்னொரு நீராவி H2O liquid திரவ நிலையா போட்டுருக்காங்க. 4 H2O liquid போட்டிருக்கிறாங்க. இப்ப ஒரு விஷயத்துல நாம தெளிவு வர வேண்டும் என்னென்றால், திண்ம அவத்தையிலிருந்து ஆவி திரவ அவத்தைகள் வந்து ஆவி அவத்தை திரவ அவத்தை வந்தால் திண்மத்தை விட எந்திரோப்பி கூட. ஆகவே எந்திரோப்பி மாற்றம் என்னத்துல வரப்போது? புலசில வரப்போது. ஆகவே இந்த விடையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடை. திண்மவத்திலிருந்து திரவத்தை ஆவி அவத்தை வந்திருக்கு. அவை எந்திரோப்பி கூடுது. அவை எந்திரோப்பி மாற்றம் பிளஸ். அது சரி. அடுத்தது நாலாவது விடைய பாருங்க. 2 மோல் SO2 கேஸ் 1 மோல்
2 மோல் SO3 கேஸ உருவாக்கி இருக்கு. கவனிங்க, தாக்கி பக்கம் இருக்கிற வாயு மூலனிக்க பாருங்க, இங்க 2 இங்க 1 2ஐயும் சேர்த்து விட்டால் 3 மோல் வாயுல இருந்து 2 மோல் வாயு பெறப்பட்டிருக்கு. 3 மோல் வாயுவிலிருந்து 2 மோல் வாயு பெறப்பட்டிருக்கு. விளையங்கள் அப்ப 3 மோல் வாயுவிலிருந்து 2 மோல் வாயு வந்திருக்கா, வாயு மூலனிக்கு என்ன செய்திருக்கு? வாயு மூலனிக்கை குறைஞ்சிருக்கு. அப்ப வாயு மூலனிக்கை குறைஞ்சா எந்திரத்தை குறைவு. ரைட். அதே போல 5வது விடயம் பாருங்க, H2O கேஸ். H2O கேஸ் நீராவியிலிருந்து, ஆவி அவத்தையிலிருந்து H2O லிக்யூட் வந்திருக்கு. அப்ப ஆவி அவத்தையிலிருந்து திரவ அவத்தை வந்ததால, ஆவி அவத்தையிலிருந்து திரவ அவத்தை வந்ததால என்ட்ரோபி குறையும். இதுதான் என்ட்ரோபி கூட. சோ அப்ப விடை வந்து 3வது விடை வருது. இனி 3வது விடை, 3வது கேள்வியை பாருங்க. பின்வரும் நீர்க்கரைசல்களில் ஒவ்வொன்றினதும் 25 சென்டிமீட்டர் கனத்தை ஒன்றுடனொன்று கலந்து வெளியேறிய வெப்பத்தின் அளவு தரப்பட்டுள்ளது. இப்ப பாருங்க, நான் இந்த 3 டெசிமீட்டர் வந்து சோட்டா என் பண்ணி போறேன். 0.HCl சாதாரண 0.1 சோட்டா சுமல் ரெஞ்சி தானே NaOH. இவருக்குரியது டெல்டா H1. இரண்டாவது பாருங்க 0.1 சல்பூரிக் அமிலம் H2SO4, 0.2 KOH, டெல்டா H2. அதே போல அடுத்த விஷயத்துக்கு வாங்க, 0.1 அசெட்டிக் அமிலம், 0.1 அமோனியம் ஹைட்ராக்சைடு, இவர் டெல்டா H3. அடுத்தது 0.1 சல்பூரிக் அமிலம், அங்கால 0.1 பேரியம் ஹைட்ராக்சைடு, இது டெல்டா H4. இப்ப இந்த வெப்பநிலை மாற்றங்கள் அதிகரிக்கின்ற வரிசையை கேட்டிருக்கிறாங்க. இங்க தயவு செய்து கொஞ்சம் கவனிங்கோ. எல்லாத்திலையும் சம கனவளவு தந்தால் MCQ கேட்டுதானே, N7 CV எல்லாம் போகாமல் அவற்றை செறிவையே நீங்கள் மூலண்டு கருதி போடுங்க. எல்லா கனவளவு எல்லாம் சமன். அவ செறிவையே மூலண்டு கருதுவோம், இருக்கட்டும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 3வது கொஞ்சம் பாருங்க. இவர் மென் அமிலம், இவர் மென்காரம். அப்ப இருக்கிறதுக்குள்ள மென்னமில மென்காரம் அடையாள மிச்சம் சின்ன. சோ டெல்டா H தான் சின்ன. இப்ப இப்படி குறைகின்ற வயதாக கேட்டதால ஆக சின்னவர் மென்கார மென்னமிலம். சரி, அப்ப இவற்றை கதை போச்சு. முதலாவது புரிஞ்சு கொண்டிருந்தாச்சு. அடுத்தது மென்னும் பன்னும் இருக்கான்னு பார்க்கணும். இல்ல, இவரும் பன்னும் 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 பன்னும். இதுல வடிவா கவனிங்கோ. இந்த சல்பூரிக் அமிலம் வந்து 2H+ அப்படி நீக்கக்கூடியது. இங்கேயும் தசம் 2 தந்து போட்டாங்க. இங்க பாருங்க மூலனிக்கை குறைவு, தசம் 1 தசம் 1. அப்ப இவர் தசம் 2 இவர் தசம் 2 தான் பெறப்போறார். இவரும் 2H+ அப்படி நீக்கக்கூடியவர். அப்ப தசம் 1 இவர் தசம் 2 தான் பெறப்போறார். பேரியம் ஹைட்ராக்சைடும் 2OH- அப்படி நீக்கக்கூடியது. அப்ப அவரும் தசம் 2 தான் பெறப்போறார். சோ அப்ப நீங்க அடுத்த கட்டமா முடிவெடுக்கணும். மூலனிக்கை குறைஞ்சது. அப்ப மூலனிக்கை குறைஞ்சவர் தசம் 1 தசம் 1 தான் மூலனிக்கை குறைந்தவர். உடனடியாக அடுத்தவர் டெல்டா H1 முடிக்கிறாய். இப்ப உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருவது தெரியுமா? இவரும் தசம் 2 இவரும் தசம் 2 இவரும் தசம் 2 இவரும் தசம் 2 ரெண்டு பேரும் சமனா இருக்கும். சந்தோஷம் வராது, வரக்கூடாது. ஏனென்று தெரியுமா? இங்க 2 பேர்த்த நடுநிலையாக்களும் சமனாக இருக்கலாம். இந்த 4வதுல என்ன நடக்கும் தெரியுமோ? இந்த நடுநிலையாக்களுக்கு மேலதிகமாக இந்த பேரியம் 2+ அக்வசம் இந்த
SO4 2 மைனஸ் ஐப்பசும் சேர்ந்து பேரியம் சல்பேட் என்கின்ற வீழ்வடிவம் தோற்றுவித்துவிடும். சோ இந்த நாலாவதுக்குள்ள என்ன இருக்க போகுது பார்த்தால் நடுநிலையாக்களோட சேர்ந்து 2.2 கூடிய நடுநிலையாக்களோட சேர்ந்து வீழ்வடிவாக்களும் ஜாயிண்ட் ஆகுது. அதனால இந்த இரண்டாவது விட இந்த நாலாவதுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கணும், உயர்வாக இருக்கணும். இந்த நடுநிலையாக்கள் மட்டும் இங்க நடுநிலையாக்களோட சேர்ந்து உள்வடிவாக்களும் கூட்டப்படுகிறது. சோ அடுத்த முறை டெல்டா H2 அதே போல அடுத்த கட்டமா பாருங்க, அதை விட பெரியவர் தான் டெல்டா H4. ஏன் டெல்டா H4 பெருத்துக்கு இங்க நடுநிலையாக்களோட சேர்ந்து உள்வடிவாக்களும் கூட்டப்படுகிறதால வந்த விளக்கம். சோ இங்க தரப்பட்ட ஆன்சர்களுக்கு தான் முதலாவது ஆன்சர் வரப்போகுது. இப்ப அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்ப பாருங்க அடுத்த கேள்வி, நாலாவது கேள்வி. 1 மோல் டெசிமீட்டர் மெர்சல் செறிவுடைய NaOH கரைசலின் மோல். அப்ப சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல்ல சொல்லப்பட்டிருக்குது. சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் அவர் தெளிவாக தந்திருக்கிறார். 1 மோல் டெசிமீட்டர் -3 சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலுடைய மோல். அப்ப நோய்கள் 1000 என்று போட்டு விட்டோம் என்றால் இவற்ற மோல் 0.1 மோலாக இருக்குது. சோடியம் ஹைட்ராக்சைடு 0.1 மோல். சரி, இப்ப பாருங்க அடுத்தவரை பாருங்க, NaOH equation 100 அதே செறிவுடைய HCl சேம் கேஸ், அதே செறிவுடைய HCl உடைய 100. அப்ப அங்கே என்ன வரப்போகுது, 1 மோல் டெசிமீட்டர் -3 செறிவுடைய HCl உடைய 100 தான். சோ 100,000. அப்ப என்ன 0.1 மோல் தான் வரப்போகுது. ரெண்டையும் கலந்து விடுகிறார்கள். அப்ப NaOH மெட்டீரியலை கலந்து விட்டோட என்ன வரப்போகுது, NaCl நீரும் வரப்போகுது. NaCl நீரும் சோடியம் குளோரைடு, NaCl aqueous H2O லிக்யூடும் வரப்போகுது. NaCl நீரும் வரப்போகிறது. அப்ப இது ஒரு நடுநிலையாக்கல் ஒவ்வொரு மாற்றம். இவரும் முற்றாக முடிவடைய போறாங்களே, 2 பேரும் தசமொரு மோல். ஆகவே எல்லைப்படுத்துறதாகிற மோல் வந்து தசமொரு மோல் தான். அதுல தெளிவா இருக்கும். 2 பேருமே முற்றாக முடிகிறதால 2 பேருமே எல்லைப்படுத்துறதாகி தான் எடுக்கப்படும். அப்ப எல்லைப்படுத்தும் தாக்கியின் மோல் எல்லைப்படுத்தும் தாக்கியினுடைய மூல நாங்கள் என்ன எடுக்க போறோம், 2 பேரும் முற்றாக முடிகிறதால அவரோட முடிஞ்சு கதை 0.1 மோல் தான் எடுக்க போறோம். தெளிவாக கவனித்துக்கொள், 0.1 மோல். சரி, இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம். இந்த தாக்கம் வந்து வெப்பக்காவிடப்பட்ட புதுவையில நிகழுது. இங்க நியம நடுநிலையாற்றல் ஒப்புறதை தந்திக்காங்க -57. சோ 57. அப்ப பாப்போம். அப்ப டெல்டா H தரப்பட்டிருக்குது -57 கிலோ ஜூல் மோல் -1. அப்ப இது என்ன, -57,000 ஜூல் மோல் -1. இந்த மைனஸ் நாட்கள் பிரதியிடும் போது கைவிடலாம். ஏனென்றால் மைனஸ் என்பது வெளிவிடப்படுற பக்கம் புரோபத்தாக்கத்தை சொல்லி. சோ அப்ப நமக்கு இன்னொரு விஷயம் தெரியும், என்ன, டெல்டா H சமன் தாக்கத்தின் போது வெளிவிடப்படுகின்ற வெப்பம் அதற்கு இந்த எல்லைப்படுத்தும் தாக்கியின் மூல், இதான் இந்த எல்லைப்படுத்தும் தாக்கியின் மூல். எல்லைப்படுத்தும் தாக்கியின் மூல். அப்ப நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்டா பாருங்க, டெல்டா H நமக்கு தெரியும் 57,000 ஜூல் மோல் -1. சரி, சமன் இந்த தாக்கத்தின் போது வெளிவிடப்படும் வெப்பம். இந்த நீங்க மைனஸை போட்டீங்கன்னா அடுத்த மைனஸை போட்டு 2 மைனஸையும் பட்டி விடலாம். அதான் உண்மையான விஷயம்.
சோ அப்ப கியூக்கு பதிலா என்ன செய்யலாம் ms into delta t அதற்கு எல்லைப்படுத்தாகிட்ட 0.1 மோல் இத பொருட்கால பெருக்குங்க அப்ப 5700 ஜூல் மோல் மைனஸ் 1 மோல் இல்லையா இப்ப திணிவு நமக்கு வேணும் கவனிங்க இவற்றை அப்ப மொத்த கனவளவு இருக்கும் அப்ப இந்த திணிவுக்கு பதிலாக கனவளவு தர அடர்த்தி into s into delta t so இப்ப பாருங்க 5700 ஜூல் இருக்குது அதனுடைய கனவளவு 200 சென்டிமீட்டர் கனம் தர அங்க தந்திருக்கிறாங்க கரைசலின் அடர்த்தி 1 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 1 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3 தந்திருக்கிறாங்க அப்ப கனவளவு அடர்த்தி கனம் முடிஞ்சு அதோட கரைசலின் தன்ம கொள்ளளவு 4.2 ஜூல் கிராம் மைனஸ் 1 பாகை சி மைனஸ் 1 தர டெல்டா டி இப்ப டெல்டா டி தான் கேக்குறாங்க அப்ப என்ன வரப்போகுது 5700 கீழ் என்ன வரும் 200 தர 4.2 200 தர 4.2 மற்ற எல்லா அதையும் மட்டும் வரப்போது பாகை சீல வரப்போது டெல்டா டி அல்லது கெல்வின் எவ்வளவு பாகை சி கூடுதோ அவ்வளவு கெல்வின் வெப்பநிலை வச்சு சேம் எவ்வளவு பாகை சி கூடுதோ அவ்வளவு கெல்வின் தான் கூடும் சரி அப்ப இதை சுருக்கி விட்டால் நமக்கு கிடைக்க போகுது 6.8 பாகை சி 6.8 அடுத்த கேள்வியை பாருங்க 5வது கேள்வி 27 பாகை சியில் தூய திரவம் A அதன் ஆவி A உடன் சமநிலையில் உள்ள தொகுதி அப்ப பாருங்க A liquid A gas ஓட சமநிலையில் உள்ள தொகுதி A liquid A gas ஓட சமநிலையில் உள்ள தொகுதி என்று சொன்னால் உடனடியாக நமக்கு ஞாபகம் வர வேண்டியது டெல்டா T வந்து 0 டெல்டா T 0 என்று ஞாபகம் வந்தால் கிப்ஸ்புரிய எனர்ஜிக்குரிய சமன்பாடு டெல்டா T சமன் டெல்டா H மைனஸ் T இன்டு டெல்டா S இருக்கு அப்ப இவர் 0 சமன் டெல்டா H மைனஸ் T இன்டு டெல்டா S so T இன்டு டெல்டா S தான் டெல்டா H ஆகவே T சமன் என்ன வரப்போகுது டெல்டா H இன்டு டெல்டா S வரையும் வந்து நிற்குது இப்ப டெல்டா S தான் கண்டுபிடிச்சாங்க இருக்கட்டும் இப்ப இதுல கேட்ட கேள்வி A கேஸ் இருக்கட்டும் அப்ப நாங்கள் இதோட நிப்பாட்டுவோம் T இன்டு டெல்டா S தான் டெல்டா S கூட நிப்பாட்டுவோம் இப்ப சொல்லிக்கலாங்க பாருங்க இவ்வெப்பநிலையில் திரவம் A இன் ஆவியாதலின் வெப்பநிலை மாற்றம் 60 கிலோ ஜூல் அப்ப ஆவியாதலின் வெப்பநிலை மாற்றம் வந்து 60 கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1 ஆம் அதாவது A liquid A gas ஆ போகிற டெல்டா H சரி 27 பாகை திரவம் A இங்க இருக்கு ரைட் இப்ப எத்தனை பாகை சி 27 பாகை சி டெல்டாவின் 27 273 அவ்வளவு 300 கெல்வின் அப்ப இங்க நாம போடுவோம் 300 கெல்வின் தர டெல்டா S நம்ம முதல் டெல்டா S கண்டுபிடிப்போம் சோ நமக்கு டெல்டா S எவ்வளவு வரப்போகுது இப்ப 60 கீழ் 300 கிலோ ஜூல் கெல்வின் மைனஸ் 1 மோல் மைனஸ் 1 வருது சரியா இப்ப இந்த கிலோ ஜூல் கெல்வின் மைனஸ் 1 மோல் மைனஸ் 1 ஜூலுக்கு மாத்த வேணும் 1000 ஆல பெருக்கி விடுங்க அப்ப டெல்டா S என்ன வரப்போகுது 60 தர 1000 அதன் கீழ் 300 ஜூல் கெல்வின் மைனஸ் 1 மோல் மைனஸ் 1 அப்ப நமக்கு டெல்டா S எவ்வளவு கிடைக்க போகுது இந்த ரெண்டு சைவரையும் வெட்டி விடுங்க 600 × 3
A liquidல இருந்து A gas உருவாகுவதற்குரிய எந்திரப்பி மாற்றம் தான் அங்க தரப்பட்டது. அந்த டெல்டா எஸ் தான் 200. அப்ப இந்த டெல்டா எஸ் தான் 200 என்று சொன்னால் அதே போல இப்ப பாருங்க 27 பாய்ச்சியில் திரவம் A இன் எந்திரப்பி 50. அப்ப A லிக்யூடுக்கு 50 என்று சொன்னால் இந்த A கேஸுக்குரிய எந்திரப்பி என்னென்றுதான் கேள்வி. இதை நாங்கள் S2 என்று எடுப்போமே. அப்ப டெல்டா S வந்து என்ன வரும்? இறுதி மைனஸ் ஆரம்பம். இறுதி வந்து S2 மைனஸ் ஆரம்பம் 50. ஏற்கனவே டெல்டா S கண்டுபிடித்தோம் 200. அப்ப 200 சமன் S2 minus 50. So S2 சமன் இந்த சயவதுகள் வந்த சகம்பது 250 ஜூல் கெல்வின் minus 1 மோல் minus 1. அடுத்த கேள்வியை பாருங்க. NaCl2 சொலிட்டின் நியம கரைசல் வெப்ப உருவை 23 கிலோஜூல் மோல் மைனஸ் 1. NaCl2 சொலிட்டினுடைய நியம கரைசல் வெப்ப உருவை வடிவ பாருங்க. இந்த NaCl2 சொலிட் கரைசல் ஆகுது. அப்ப சக aqueous போடலாம். இந்த கரைசலாக வெப்ப உருவை இவர் கரைசலாகும் போது இங்க Mg2 plus aqueous-ஐயும் 2 Cl minus aqueous-ஐயும் அவர் தருவார். அப்ப MgCl2 சொலிட்டினுடைய கரைசலாக வெப்ப உருவை தரப்பட்டிருக்கு எவ்வளவா? சாக 23. அப்ப இவர் பிளஸ் 23 அரை கூட எல்லாம் விட்டுருவோம் 23. அதோட இன்னும் ஒன்று சொல்லி இருக்குது இருப்பதுடன் Mg2 plus gas Cl minus gas ஆகியவற்றின் நீரேற்ற வெப்பநிலை தந்துட்டு உங்கள்ட்ட கேட்கிறாங்க MgCl2 சொலிட்டின் சாலக பிரிகை வெப்பநிலை என்பதனுடைய கருத்து ஒரு மூல் அயன் திண்மம் அதனுடைய வாயு நிலை அயன்களாக பிரிய வேண்டும். படிவா கவனி. சோ MgCl2 solid என்னவாக பிரிய வேண்டும் பாருங்க படிவா. Mg2 plus gas ஆகவும் 2 Cl minus gas ஆகவும் பிரிய வேண்டும். இதுதான் சாதக பிரிகை வெப்பம். அப்ப நாங்க போடும் டெல்டா இஸ் ஸ்டாண்டர்ட் லாட்டிஸ் Mg கொண்டு தான் எழுதுறதுல பிரிகை என்ன எழுதி விடலாம். ரைட். அதான் கேள். ஆனா வடிவா பாருங்க. இன்னும் ஒரு விஷயத்தை நாங்க ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தந்திருக்காங்க. Mg2 plus உடையதும் Cl minus உடையதும் நீரேற்றல் வெப்பம் பாருங்க. Mg2 plus gas Mg2 plus aqueous போற நீரேற்றல் வெப்பம் எவ்வளவு? அதுக்குரிய பகமானோடு பாருங்க -1891. அப்ப இவர் -1891. சரி. அதே போல இங்கதான் நாங்க விடவிட போற முதலாவது பாயிண்ட் Cl மைனஸுக்கு தான் தந்திருக்கிறது நீரேற்றல் வெப்பநிலை. ஆனால் இங்கிருப்பதோ 2 Cl மைனஸ். உடனடியாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயம் Cl மைனஸ் உடைய நீரேற்றல் வெப்பநிலை கரை 2. சோ பாருங்க Cl மைனஸ் உடைய நீரேற்றல் வெப்பநிலை -381. அப்ப 2 தர -381. இப்ப MC கொண்டா எழுத தேவையில்லை. படியா ஆனா நமக்கு தெரியும் இப்படியே போய் இப்படி வந்துறாங்க ரெட்டரைட்டா வந்துறாங்க ஜெனரலைஸ் இப்படியே போய் இப்படி வராங்க ரெட்டரைட்டா வந்துறாங்க சரி. அப்ப என்ன டெல்டா H ஸ்டாண்டர்ட் லாட்டிஸ் பிரிகை
சக மைனஸ் 1891 சக 2 தர மைனஸ் 381 இது சமம் இந்த 23 இவ்வளவு கழித்து விட எடுத்தாச்சு. டெல்டா எக்ஸ் ஸ்டாண்டர்ட் லாட்டிஸ் இந்த பிரிகை சாதகத்தை பிரிக்கணும் நாங்கள் வெப்பத்தை கொடுத்தே ஆகும். சோ அதை நாங்கள் சுருக்கி விட எடுத்த மாட்டால் இது ரெண்டுமே அங்கால போகும்போது படசில போகும். இவன் மட்டும் அவரும் வந்து சேர்ந்து மொத்தமா கூட்டுப்பட போறாங்க. அப்ப பிளஸ் 2676 ஆன்சர் நம்பர் 1. அடுத்த கேள்வி பாருங்க. A2O3 solid, Fe2O3 solid என்னும் சேர்வைகளின் நியம ஆக்க வெப்பநிலைகள் முறையே -1601 -821 kJ -1. A2O3 இரண்டு மூல்கள் பின்வரும் தாக்கத்துக்கேற்ப உண்டாக்கப்படும் போது நடைபெறும். முதலாவது அவர்கள் தாக்கம் தந்திருக்கிறார். Fe2O3 solid சக 2 அலுமினியம் solid அங்கால வந்திருக்குது Al2O3 solid சக 2 Fe solid. இந்த தாக்கம் தான் நடக்குது. அவர் கேட்கிறார் Al2O3 ரெண்டு மூல் இந்த தாக்கத்துக்கு எப்ப உருவாக்கணுமா? 2 மூல் நீங்க செய்ய வேண்டிய வேலை முதல் 2ஆல பெருக்கி கொடுக்க சமன்பாட்டை முடிச்சு. அப்ப சமன்பாட்டை 2ஆல பெருக்கி விட்டா என்ன வர போகுது? இவன் 2 இவன் 2 எப்ப 4 இவன் எப்ப 2 இவன் எப்ப 2 4 வெளியாச்சு. இப்ப பாருங்க ரெண்டு பேரையும் நோம்பல வந்து தந்து Al2O3 சய 1601. அப்ப Al2O3 சய 1601 2 தர சய 1601. Fe2O3 எவ்வளவு -821. அப்ப 2 தர -821 இப்ப டவுட் தொடங்க போது அலுமினியத்துக்கு என்ன இரும்புக்கு என்ன சுயாதீன மூலங்களின் சுட்டு வடிவம் அல்லது மாட்டேற்று வடிவத்தினுடைய வெப்ப உடைய பூஜ்ஜியம் என்று கருதுவதால அவற்றின் தோன்றல் வெப்ப பூஜ்ஜியம். சோ இவருக்கு பூஜ்ஜியம் 4 தர பூஜ்ஜியம் போனதவர இவருக்கு 4 தர பூஜ்ஜியம். இதனால மொழிகள் எஞ்சிகள் நிறமணிகள். இப்ப வெப்போடைய மாற்றம் கேட்டால் எல்லாத்தையும் தோன்றல் வெப்பத்தை தந்தால் விளைவிலிருந்து தாக்கியை கழிக்க வேண்டும். சோ கழித்து விடுங்க. டெல்டா என்ன வர போகுது? விளைவிலிருந்து தாக்கியை கழிக்க விளைவிட்டால் 2 தர -1601 இருந்து -2 தர -821 கழித்து விடுங்க. கழித்து விட்டா டெல்டா என்னுடைய பெருமானத்தை போடுங்க. -1560 -1560 kJ -1. Right. அடுத்த இரண்டாவது கேள்வியை பாருங்க. N2 gas சக 3 H2 gas 2 NH3 gas 2 NH3 gas மேற்குறித்த தாக்கம் 298 கெல்வினில் வெப்ப இயக்க வெளியில் சுயாதீனமாக இருக்கின்ற போதிலும் அப்ப 298 கெல்வின்ல இந்த தாக்கம் சுயமாக நடைபெறுகிறது. சோ இவற்ற டெல்டா G வந்து மைனஸ். அப்ப நமக்கு தெரியட்டும் டெல்டா G சமன் டெல்டா H மைனஸ் T into டெல்டா S.
அப்ப 290 தாக்கம் சுயமாக நடக்குதுன்றதால இதற்கு நாங்கள் எழுத போடுகிறோம் மைனஸ் போடுறோம். இவர் என்னன்னு தெரியாது. மைனஸ் டிக்கு பதிலாக ஒரு 298 கண்டதால நாங்கள் டெம்பரேச்சர் நான் ஒரு மினிமத்தில் போடுறோம். 298 தானே. எனவே அங்க டெல்டா எஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. டெல்டா எஸ் உடைய என்னன்னு எனக்கு தெரியாது. சரியா? இதெல்லாம் பார்க்க போட்டு உங்களுக்கு அதுக்கு கட்டுமானம். இப்ப உயர் வெப்பநிலையில் சுயமாக நடக்கல. சோ இந்த வெப்பநிலையை நாங்கள் என்ன செய்ய போறோம்? உயர் வெப்பநிலைக்கு கொண்டு வருகிறோம். உயர் வெப்பநிலை தாக்கம் சுயமாக நடக்கல. சோ நமக்கு தெரியும் பாருங்க டெல்டா E சமன் டெல்டா H மைனஸ் T இன்டு டெல்டா S. உயர் வெப்பநிலையில தாக்கம் சுயமாக நடைபெறவில்லை. உடனடியாக இவரை இரண்டு போட்டு விடுங்க, பிளஸ் என்று போட்டு விடுங்க. இதுவரையிலும் நமக்கு டெல்டா எச் பற்றி ஒரு அறிவில்லை. இருக்கட்டும், இருந்து கொண்டே இருக்கட்டும். மைனஸ் இப்ப டெம்பரேச்சர் என்னத்துக்கு போயிட்டு மேக்சிமத்துக்கு போயிட்டு டெம்பரேச்சர் வந்து மேக்சிமத்துக்கு போயிடுச்சு. டெம்பரேச்சர் மேக்சிமத்துக்கு போகும்போதுதான் சுயமாக நடந்தவருக்கு சுயமாக நடக்க என்ன சொல்லக்கூடாது. அப்ப மேக்சிமத்துக்கு போகும்போதுதான் அந்த தாக்கம் சுயமாக நடக்காம போச்சு. அப்ப மேக்சிமத்துக்கு போகும்போது தாக்கம் சுயமாக நடக்கல் என்றால் இந்த ஏரியா தான் அந்த தாக்கத்தை தீர்மானித்தது, கண்ட்ரோல் பண்ணியது. இந்த ஏரியா ஒப்பனை கூட கூட பிளஸுக்கு வர வேண்டும். பிளஸுக்கு வாரது மட்டுமில்லை, மேக்சிமத்துக்கும் வர வேண்டும். ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்ப இந்த ஏரியா பிளஸ் ஆகினா தான் சொல்றது பிளஸ் ஆகும். ஏற்கனவே மைனஸ் ஆகிறத பிளஸ் ஆகுறா இந்த ஏரியா பிளஸ் ஆகும். அப்ப இந்த ஏரியா பிளஸ் ஆகும் மட்டும் இங்க ஏற்கனவே இருக்கு மைனஸ் இருக்கு. சோ உடனடியாக அடிச்சு சொல்ல வேண்டியதுதான் இந்த எந்திரப்பின் மாற்றம் என்னத்துல வரணும்? மைனஸில் இருந்தால் தான் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஓகே, கம் பேக். மீண்டும் இங்கே வருகிறேன். எந்திரப்பி மாற்றம் மறை என கண்டுபிடித்து விட்டேன். மறை இவரும் மறை. மைனஸ் இன்டு மைனஸ் என்ற பிளஸ் தான். ஆனால் வெப்பநிலையோ குறைவு 298 கெல்வின் தாழ் வெப்பநிலை. அப்ப இந்த பிளஸ் வந்து இடத்தில் இருக்கும் மினிமத்தில் இருக்குது. இருந்தாலும் தாக்கம் சுயமாக நடக்குது. உடனடியாக முடிவை கட்டுங்கள். இது பிளஸ், இது மைனஸ் என்றால் அப்ப இந்த வெப்பநிலை மாற்றம் என்னத்தில் இருந்திருக்க வேண்டும்? இவரும் மைனஸ் இருந்திருக்க வேண்டும். இருந்தால் தான் இந்த பிளஸ் இந்த மைனஸ் சமாளித்து மைனஸ் ஆகிடும். ஆனால் வெப்பநிலையை கூட்ட 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 இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் வந்து மேவி விட்டது. எவர இப்ப இவரை நான் மாத்திர மைனஸ் மேவி விட்டது. இந்த மைனஸ் இந்த பிளஸ் மேவினத்தால் தான் பிளஸ் வந்தது. இப்ப உங்களோட கேட்ட கேள்வி உயர் வெப்பநிலையில் தாக்கம் பற்றி உண்மையாக உயர் வெப்பநிலையில தாக்கம் டெல்டா E பிளஸ் டெல்டா H மைனஸ் டெல்டா S மைனஸ் டெல்டா H டெல்டா S மைனஸ் டெல்டா E பிளஸ். சோ விடை 4 வருது. டெல்டா H டெல்டா S ஆகிய மறையும், டெல்டா E நேருமாகும். விடை